நானும் ஒரு டீச்சருங்கிற முறையில சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. என்ன ராசாத்தி நீ என்ன சொல்ற? என் பேத்திய அவங்க கொடுமைப்படுத்தினாங்க, அது எனக்கு தெரிய வரப்போ நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அவங்க அத்தை, நானும் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதென்ன அந்த பேத்திக்கு ஒண்ணு நான் மட்டும் அப்படி துடிக்கிறீங்க? ஏன் பொண்ணெல்லாம் உங்களுக்கு பேத்தியே இல்லையா? என்ன கண்மணி இப்படி சொல்லிட்ட? ஸ்வேதாவும் ஏன் பேத்திதான். அதுல உனக்கு என்ன டவுட்? என் ரெண்டு பேத்திங்களும் என் ரெண்டு கண்ணு மாதிரிதான். வா ஸ்வேதா குட்டி, வா. வாடி தங்கம், உங்க மேல பொல்லாத கண்ணு பட்டிருக்கு, அதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. வாங்க, உங்களுக்கு சுத்தி போடுறேன், திருஷ்டி எல்லாம் போகும். வாங்க வாமா, நாம போய் சாமி கும்பிடுவோம், எல்லாம் சரியாயிடும். வாங்க. செல்லுங்களா, சாமி கும்பிடுங்க. கடவுளே, என் பேத்திங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதான் பாத்துக்கணும். ஏங்க, காரு ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கு, அப்படி நம்ம எங்க தாங்க போறோம்? பாக்கியம், நான் உனக்கு புருஷனா அமைஞ்சது நீ செஞ்ச பாக்கியம். மாமன் உன்னை ராணி மாதிரி வாழ வைக்க தாண்டி போராடிட்டு இருக்க. என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம வண்டியில வந்து உட்காந்து இல்ல, அதே மாதிரி வா. புரிஞ்சதுல? என்ன ரைமிங்ல பேசறதா நினைப்பா? இப்ப மரியாதையா எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? பாக்கியம், நீ பயப்படுற மாதிரி இடத்துக்கு நாம ஒண்ணும் போகல, எல்லாம் உனக்கு பழக்கப்பட்ட இடம் தான். அமைதியா வா, கிட்ட வந்தா உனக்கே தெரியும். சார், இங்க தான் சார் போகணும். டிரைவர் தம்பி நேரா போயிட்டாரு, நான் சொல்றேன். கிளம்புனதுல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. டிரைவர் எங்கிட்ட கூட சொல்லனா என்ன அர்த்தம்? கரெக்டான இடத்த சொன்னீங்கன்னா கூகுள் மேப் போட்டு போயிட்டே இருப்பேன்ல. தம்பி, நான் தான் உனக்கு கூகுள் மேப் மாதிரி வழி சொல்லிட்டு வரேன்ல, போயிட்டாரு. தம்பி ரொம்ப புழுக்கமா இருக்கே, கொஞ்சம் ஏசி போடுறியா? சார், மழை பெஞ்சிட்டு இருக்கு, புழுக்கமா இருக்கா? வாடகை கிலோமீட்டருக்கு ரொம்ப கம்மியா தான் பேசியிருக்கேன். இதுல நான் ஏசி போட்டா எனக்கு கட்டுப்படி ஆகாது சார். ஒரு 500 ரூபா சேர்த்து கொடுங்க, ஏசி போட்டு ஓட்டுறேன். என்ன தம்பி, 500 ரூபாய் கிட்ட அசிங்கப்படுத்துறியா? தம்பி, நான் இங்கதான் இப்படி, அங்க போனேன்னு வச்சுக்க என் லெவலே வேற. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வாங்கிக்கலாமியா, ஏசிய போடு. சரி சரி கொடுத்துருங்க, நான் போடுறேன். ஏங்க, எனக்கு அப்படியே மண்டையை வெடிச்சிரு போல இருக்குங்க. அப்படி நம்ம எங்க தாங்க போறோம் சொல்லி தொலைங்களேன். என்னங்க, இந்த ஊரை பார்க்கும்போது பழக்கப்பட்ட ஊர் மாதிரியே தெரியுதுங்க. ஏங்க, இது மரகதக்கா ஊர் தானே? ஆமாங்க, அவங்க ஊரே தான் இது. என்னங்க, நம்ம அக்கா வீட்லயே தங்கிடலாங்க. ஏமா
சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு நாள் 2 நாள் தங்கலாம், அப்புறம் கிளம்பிட வேண்டியதானே? யோ, என்னைய ஒரு மாதிரி பாக்குற? உனக்கு 1000 ரூபாய் வேணும்னா நேரா போய் லெஃப்ட் எடு. என்ன பார்வை? இவங்கெல்லாம் எங்க இருந்தா வராங்களோ? என்னங்க, அங்க போன உடனே மரகத அக்கா கிட்ட என்ன பேசி அங்க தங்க முடியுமோ நான் பேசிக்கிறேன். நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஆமா ஆமான்னு தலையாட்டினா மட்டும் போதும். சொதப்பாம இருங்க, சரியா? கல்யாண நாள்ல இருந்து அதை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி தொலைறேன், பண்றேன். நாமளும் அதே இடத்துக்கு தான் போறோம். எது எப்படியோ நாம நோகாம நோம்பு கும்பிடணும். தம்பி, கொஞ்ச தூரம் போய் ரைட்ல கட் பண்ணுப்பா. சரிங்க சார். இந்த வந்துட்டாங்க. ஆரத்தி எடுத்துக்கோங்க. அக்கா, அத்தை, என்னாச்சு அத்தை? டயர்டா இருக்கா? வாங்க வந்து உட்காருங்க. அக்கா. ஏய், எந்திரி. எதுக்கு இப்ப வந்து என் கால்ல விழுந்துட்டு இருக்க? அக்கா, ஊர்ல கடன் அதிகமாயிடுச்சுக்கா. ஊர்ல மான மரியாதையோட வாழ முடியல. அதுக்கு எதுக்கு இங்க வந்த? வேற எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே? எனக்கா இப்படி சொல்லிட்ட? அங்கே இருந்து மான மரியாதைக்கு பயந்து தூக்கு மாட்டி சாக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சுக்கா. ஒண்ணு சாகணும், இல்ல உங்ககிட்ட அடைக்கல ஆகணும். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் வழின்னு தோணுச்சு. அங்கேயே செத்து தொலைக்க வேண்டியதானே? இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற. காசு பணம் இல்லனாலும் சொந்த பந்தம் விட்டு போகாதுன்னு தான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். அக்கா, தயவு செஞ்சு எங்களை போக மட்டும் சொல்லிடாதக்கா. நீ போக சொன்னு வச்சுக்கோ, எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து நாங்க செத்துதான் போவோம். ஆமா அண்ணி, நாங்க நாதி எத்து போய் வந்திருக்கோம். எங்களை கைவிட்டுறாதீங்க அண்ணி. உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்ல. அண்ணே, நீங்களாவது அண்ணிகிட்ட சொல்லுங்க அண்ணே. சரி சரி, என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் வாழக்கூடாது, வாழ்ந்து கெட்டவன் சாகக்கூடாது. போங்க. வந்துட்டாங்க. நாமளே குடோன்ல தங்கி இருக்கோம். இப்ப இவங்க வேற வந்துட்டாங்க. நம்மள எங்க தங்க வைக்க போறாங்களோ?
அண்ணே நாங்க வந்த வாடகை கார் வெளியில் நிக்குது, கொஞ்சம் செட்டில் பண்ணி அனுப்பணும். என்னது கார்ல வந்தீங்களா? கஷ்டம்னு சொல்றீங்க, கார்ல வந்திருக்கீங்க? பஸ்ல வர காசு இல்லனே, அதனாலதான் கார்ல வந்தோம். என்னடா உளர்ற? பஸ்ஸுங்கிற காருங்கிற? கார்காரன் வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னானே, அதனாலதான் வந்தோம். பஸ்ஸ வீட்டுக்கு கொண்டு வர முடியாதுல்லனே, அதான். இவ்வளவு விவரமா இருக்கிறிய, அப்புறம் எப்படி கடன்காரனான? இனியா அந்த காருக்கு பணம் கொடுத்துருவாப்பா. சரி பெரியப்பா. நீங்க தான் மரகத அண்ணியோட பேத்தீங்களா? இது யார் பிள்ளை, இது யார் பிள்ளை? இது இனியம் பொண்ணு பூமிகா, இது குமரம் பொண்ணு ஸ்வேதா. வாங்க 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 வாங்க. செல்லங்களா, நானும் உங்க தாத்தா தான். உள்ள போய் விளையாடலாமா? தாத்தா உங்களுக்கு விளையாட்டெல்லாம் தெரியுமா? விளையாடத்தானே வந்திருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற வந்து எதுக்கு ஏன் கழுத்த அறுக்குற? அண்ணி, நான் உங்களை தொந்தரவு பண்றதுக்கெல்லாம் பிளான் பண்ணி வரல. கடங்காரன் கழுத்து நெரிச்சான், எனக்கு வேற போக்கு தெரியல, அதாங்க வந்தேன். உனக்கு கடன் பிரச்சனைனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? அண்ணி, என்னுடைய போதாத காலம் நான் பண்ணிக்கிட்டு இருந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. கடன் 15 லட்சம் ஆயிடுச்சு. கடங்காரன் வீட்டுக்கு வந்து அசிங்க அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டான். உன்னோட பிரச்சனைக்கு என்ன ஏன் டார்ச்சர் பண்ற? காலத்துக்கும் என்ன இப்படிதான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க போறியா? இல்ல நீ அப்படியெல்லாம் இல்ல. ஒன்னு பண்ணுங்க, எனக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுங்க. நான் ஜென்மத்துக்கும் உங்க பக்கம் தொந்தரவே பண்ண மாட்டேன். என்ன நீ, நான் சொல்றது புரியலையா? இப்ப சொல்றேன், என் கடன் 15 லட்சத்தை அடைச்சி அதுக்கு மேல ஒரு 10 லட்சம் கொடுத்து நான் பிசினஸ் பண்றதுக்கு வழி பண்ணீங்கன்னா போதும் நீ. நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்து போயிட்டே இருப்பேன், உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். என்னடா என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? வாய் கூசாம அவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குற? இங்க பாரு, முதலும் கடைசியுமா சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் தரேன், எங்கேயாவது போயிடு. இல்லனா இந்த மரகதம் யாருன்னு நீ பாப்ப. என்ன நீ சத்தமா பேசுறீங்க? யாருக்காவது கேட்டு கேட்டு தொலைக்க போகுது. என்ன சொன்னீங்க? மரகதம் யாருன்னு பாப்போம் நான் சொன்னீங்க? ஏற்கனவே நீங்க யாருன்னு பார்த்ததுனாலதான் நாம இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம். சத்தம் போடாம நான் சொல்றது செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. இவன் இந்த அளவுக்கு வந்துட்டானா? இதுக்கப்புறம் வேற வழி இல்லை. அதுக்காக 25 லட்சம் ரூபாய் கேட்டா நான் எங்க போவேன்? என்னால எப்படி முடியும்? என்ன நீ சொல்றீங்க? என்ன மாதிரி காஞ்சு போன வயலெல்லாம் உங்களை மாதிரி வத்தாத நதியை பார்த்துதான் ஆறுதல் அடைய முடியும். யோசிச்சு பாருங்க, நீங்க பண்ண தப்ப நீங்க ஒரு முறை யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க. என்ன நீ ஹாஸ்பிட்டல் நடந்தாலும் மறந்துட்டீங்களா?
சிஸ்டர் சார் நீங்க வாங்கிட்டு வர சொன்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்க இப்போ என் ஒய்ஃப் எப்படி இருக்கா சிஸ்டர்? கொஞ்சம் வெளியில இருங்க, டாக்டர் வந்தோடனே செக் பண்ணி சொல்லுவாங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர் என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க மனைவிக்கு பித்த பையில கல் இருக்கு, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. பாக்கியம். ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். 30,000 பணத்தை கவுண்டர்ல கட்டிடுங்க, நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. கவலைப்படாதீங்க, பணம் ரெடி பண்ண நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. சரிங்க டாக்டர். ஷீலா, கண்மணிக்கு என்னாச்சு? குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சா ஷீலா? என்ன ஷீலா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இன்னும் பிரசவம் முடியலையா? சாரி மரகதம், கண்மணிக்கு பிரசவம் என்னவோ நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆனா அவ குழந்தை இப்போ உயிரோட இல்ல. டாக்டர், ராசாத்திக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு டாக்டர். ஷீலா, நான் கேட்டுக்கிட்டதால பிரசவ வலி வரத்துக்கு முன்னாடியே கண்மணிக்கு சிசேரியன் பண்றதுக்கு நீ ஒத்துக்கிட்ட. அதே மாதிரி உதவியும் செஞ்ச. இப்ப நீ எனக்கு இன்னொரு உதவியும் செய்யணும் ஷீலா. இது மரகத நீ குரலாச்சே. சொல்லு மரகதம், இப்ப நான் என்ன பண்ணணும்? ஷீலா, இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டேன்னா ஆயுசுக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். எனக்கு வேற வழி தெரியல ஷீலா. கண்மணிக்கு பிறந்து இறந்த குழந்தைய ராசாத்தி கிட்ட வச்சுட்டு ராசாத்தியோட குழந்தைய எடுத்து கண்மணி கிட்ட நீ வைக்கணும். ராசாத்திக்கு பிறந்த குழந்தைதான் இறந்துருச்சுன்னு நீ சொல்லணும். மரகதம், நீ என்ன சொல்ற? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? வேண்டாம் மரகதம். இங்க பாரு, எனக்கும் இது தப்புன்னு தெரியும். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. இத நீ பண்ணிதான் ஆகணும். இல்ல மரகதம், என்னால இது முடியாது. தயவு செஞ்சு இதை மட்டும் என்ன செய்ய சொல்லாத. நான் அப்பவே சொன்ன உன்கிட்ட 8 மாசத்துல ஆபரேஷன் பண்ணா குழந்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு. ஆனா நீங்க தான் யாருமே கேட்கல. நான் இன்னொரு தடவை தப்பு செய்ய மாட்டேன் மரகதம். இங்க பாரு ஷீலா, உனக்கு சிசேரியன் பண்ண பணம் கொடுத்ததை விட 10 மடங்கு பணம் அதிகமா தரேன். நான் சொல்றத செய். ஓஹோ, தப்புங்கிறது நாம ஒரு தப்பு செஞ்சு மத்தவங்களுக்கு அது தெரிஞ்சாதான் அது தப்பு. தெரியாத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. நீ யார்கிட்டயும் தலைகுனிய தேவையில்லை. நான் சொல்றத மட்டும் நீ செய். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு.